VR Knowledge AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் உங்களுடைய வெப்சைட்டில் கிளாக் செட் பண்ணுவது எப்படி என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுடைய வெப்சைட்டில் இது போன்ற அழகான கிளாக்குகளை செட் பண்ணுவது எப்படி என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். முதல்ல கூகுள் சர்ச் பாக்ஸில் booked.net widgetன்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. இதில் முதல்ல வர ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ கிளாக் விட்ஜெட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறது. இந்த கிளாக்குகளை உங்களுடைய வெப்சைட்டில் செட் பண்ண இந்த HTML கோடை கிளிக் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். அல்லது உங்களுக்கு தேவையான மாதிரி கிளாக் ஸ்டைலை சேஞ்ச் பண்ண இந்த இடத்துல உள்ள கஸ்டமைஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய லொக்கேஷன் நேமை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய லொக்கேஷன் நேமை டைப் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் லிஸ்ட் ஷோ ஆகும். உங்களுக்கு தேவையான லொக்கேஷனை நீங்கள் இதில் செட் பண்ணிக்க முடியும். இதில் சென்னைன்னு டைப் பண்ணி சென்னை லொக்கேஷனை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து லாங்குவேஜ் இங்கிலீஷ் டிஃபால்ட்டாக இருக்கும், அதை டிஃபால்ட்டாக விட்டுருங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள கலர்ஸை சேஞ்ச் பண்ணுவதன் மூலம் கிளாக்கோட கலரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த இடத்துல உள்ள கெட் HTML கோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா HTML கோட் ஷோ ஆகும். இதில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஷோ ஆகும் கிளிக் டு காப்பிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த HTML கோடை காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய வெப்சைட் பேஜை ஓப்பன் பண்ணி இந்த HTML கோடை செட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் பிளாக்கர் வெப்சைட்டில் இந்த கிளாக்கை செட் பண்ணுவது எப்படி என்பதை இப்போது உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். உங்களுடைய பிளாக்கர் பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள 3 லைன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு லே அவுட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த லே அவுட் பேஜில் ஆட் ஏ கெட்ஜெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து HTML பார் ஜாவாஸ்கிரிப்ட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல டைம்னு டைட்டில் கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள கண்டென்ட் என்னும் இடத்துல நீங்கள் காப்பி பண்ண HTML கோடை பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு உங்களுடைய வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ண கிளாக் ஆனது ஷோ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.